தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். புதியாக பதவியேற்றக்கூடிய தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு பாராட்டுகள். விஜய் தலைமையிலான அந்த அரசுக்கு பாராட்டுகள். கடந்த காலங்களிலே பல புகார்களை நான் அளித்திருந்தேன். அதிலே பாதி புகார்களுக்கு மேல் இன்றைய தமிழக அரசானது அதற்கு பதில் தந்து நடவடிக்கை எடுத்திருப்பது மிக மகிழ்ச்சியான விஷயம். அதுபோல இந்த ஒரு கோரிக்கையும் இந்த இடத்திலே வைக்கின்றேன். அங்கன்வாடி என்று சொல்லப்படுகின்ற பால்வாடி என்ற குழந்தைகள் மையமானது இன்றைக்கு அங்கே 2 பணியாளர்கள், ஒரு ஆசிரியர், அவருக்கு துணையாக ஒரு உதவியாளர். இவருடைய சம்பளம், இவர்கள் காலையில் 8-8:30 மணிக்கே வேலைக்கு வந்துடுறாங்க. இரவு சாயங்காலம் 4, 4:30, 5 மணி நேரம் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேர வேலை. அது குழந்தைகள் 30 குழந்தைகள் 50 குழந்தைகள் அத்தனை பேரையும் வந்து கண்ணுக்கு கண்ணாக கருத்தாக பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு செவிலி தாய்ன்னு சொல்லலாம் அவங்கள. ஸோ அப்படி இருக்க அந்த தாய் பொசிஷன் இருக்கிற அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன ஊதியத்தை தருகிறோம் என்று பார்த்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. 2012 வெறும் 2,500 ரூபாய் தான் அந்த உதவியாளருக்கு. இன்றைக்கு அவருடைய சம்பளம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் 5,000. வேறு எந்த விதமான அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது, ஒரு இஎஸ்ஐ பிஎஃப் ஒன்றும் கிடையாது, அதாவது போனஸ் ஒன்றும் கிடையாது. அவர்களும் கடந்த காலங்களில் பல போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டாங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக அரசானது தாய் உள்ளத்தோடு பல கோரிக்கைகளை பார்த்துட்டதுனால விஜய் அரசுக்கு இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். அவருடைய சம்பளத்தை 10,000 ரூபாயாக தாராளமாக மாற்றி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு தாயோட வேலையை 50 குழந்தைகளுக்கு 40 குழந்தைகளுக்கு ஒரு தாய்க்கு தாயாக செய்கிறாங்க. அப்போ அந்த தாய்மார்களுடைய சிரமத்தை கவனிக்க வேண்டியது அரசுடைய முதல் கடமை. ஆக பணியாளர்களுக்கு 5,000 ரூபாய் வாங்குற இடத்துல 10,000 கொடுக்கலாம். ஆசிரியர்களுக்கு 10,000 12,000 வாங்குற இடத்துல 20,000 கொடுக்கலாம். தப்பே கிடையாது. அவர்களுக்கும் போனஸ் கொடுக்கலாம், அவர்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்கலாம். கட்டாயம் இந்த தமிழக அரசு செய்யணும். ஏன்னா கிட்டத்தட்ட அங்கன்வாடியில் எத்தனை குழந்தைகள், இந்த குழந்தைகள் அத்தனை பேரையும் அந்த காலகட்டத்தில் கவனித்து அவர்களை வளர்த்துகின்ற பொறுப்பை, அறிவை தருகின்ற பொறுப்பை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். ஆக குடும்பங்களுக்கு எவ்வளவு நிம்மதி, அரசுக்கு அதனால் எவ்வளவு ஒரு நிம்மதி. ஆக அரசாங்கம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அவர்களை போன்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தயவு செய்து இது போன்ற சம்பள உயர்வு அவசியம். ஏன்னா இந்த காலத்தில் 5,000ங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு மாதத்துக்கு 5,000ங்கிறது கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு 150 ரூபாய்ங்கிறதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க கூட அது இவ்வளோ குறைவான சம்பளத்துக்கு போக மாட்டான். அதனால் தமிழக அரசுக்கு இதே ஒரு சமூக ஆர்வலின் கோரிக்கையாக இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ஆயா, அவங்க துணையாளர்கள் மற்றும் அந்த ஆசிரியர்களுக்கு உண்டான மற்ற ஆசிரியர்களைப் போலவே அவர்களையும் பரிசீலித்து, இன்னும் சொல்லப்போனால் அவரோட அதிகமாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா படித்து 8 வயசு 6 வயசு குழந்தைகளை சமாளிக்காதவங்களாம் ஒரு பெரிய வேலை இல்லை. அந்த 2 வயசு 3 வயசு குழந்தைகளை சமாளிக்கிறது இருக்கிற கடினமான பணி. அதனால் தாய் உள்ளத்தோடு இந்த அரசு அவர்களுக்கு வேண்டியதை செய்யணும் என்று இந்த நேரத்திலே சமூக ஆர்வலர்களின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.